ஓம் மகா கணபதியே நமக. ஓம் ஆதித்யாய திங்களாய குஜாய புதாய குருவாய சுக்கிராய சனீஸ்வரபாவாய ராகவே கேதவே நமக. நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். நான் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன் பிள்ளை அவர்களையும் எனது மானசீக குரு ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி கொண்டு நாம் முந்தைய பதிவில் மேசம் முதல் விருச்சிகம் வரையிலான லக்கணத்தில் பிறந்தவர்கள் செயல்திறன், அவருடைய குணங்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் தனுசு முதல் மீனம் வரையுள்ள லக்கணங்களில் பிறந்தவர்கள், அவர்களின் குணங்கள், அவர்களுடைய செயல்திறன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். தனுசு ஒரு ஆண் ராசி. பஞ்சபூத தத்துவங்களில் நெருப்பையும் ராசி அமைப்பில் உபயத்தையும் குறிக்கிறது. நீர் லக்கணங்களுக்கு சொன்னதைப் போலவே நெருப்பு லக்கணங்களையும் பிரிக்கலாம். சர நெருப்பான மேசம் யாருக்கும் பயன்படாத, கட்டுக்கடங்காத, விரைவாக பரவும் காட்டுத்தீயை குறிக்கும். சிறநெருப்பான சிம்மம் ஒரே இடத்தில் நிலைத்து எரிந்து சமையல் போன்றவற்றுக்கு உதவுவதை குறிக்கும். உபயதனுசு நெருப்பு நேரடியாக பயன்படாமலும் இருக்கும் நெருப்பாகும். இதற்கு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து போகும் தன்மை கொண்டது. ஒரு தீப்பந்தத்தை உதாரணமாக சொல்லலாம். தீப்பந்தத்தால் அடுப்பு மூட்டலாம், குடிசையையும் எரிக்கலாம். எனவே உபயம் என்பது இரண்டும் கலந்தது. அதேபோல சமையல் போன்ற ஆக்கத்திற்கு பயன்படாமல் குத்துவிளக்கில் எரியும் ஆன்மீக நெருப்பாகவும் தனுசை சொல்லலாம். தனுசு குருவின் வீடாகையால் இது ஒரு ஆன்மீக ராசியாகும். இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற துடிப்பு அதிகமாக இருக்கும். மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் அறியும் ஆற்றல் கொண்டவர்கள், நேர்மையானவர்களாக இருப்பார்கள். பிறக்கும்போது என்ன கொண்டு வந்தோம், போகும்போது எதை கொண்டு சொல்லப் போகிறோம் என்ற எண்ணங்கள் இவர்களுக்கு இருக்கும். எல்லோருக்கும் உதவுவார்கள். ஆனால் பாத்திரமிருந்து பிச்சையிட மாட்டார்கள். உதவும் குணம் கொண்டதனாலேயே தொல்லைகளை அனுபவிப்பவர்கள். மிகவும் நல்லவர்களாக இருந்து தன்னை நம்பி இருப்பவர்களை சோதனைக்கு உள்ளாக்குவார்கள். அதிகமான நல்லவனும் அதிகமான கெட்டவனும் எதற்கும் ஒத்துவர மாட்டார்கள் என்பது இவர்களுக்கு பொருந்தும். நல்லவனாக இருந்து ஏமாறுவார்கள். ஏமாந்தது தெரிய வந்தாலும் போகட்டும் விடு என்று சொல்லக்கூடியவர்கள். உண்மையை ஜெயிக்கும் என்பதில் உறுதியாக இருப்பவர்கள். மற்றவருக்கு ஏணியாக இருந்து ஏறியவரால் உதைக்கப்படுவார்கள் இந்த தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்கள். மகரம் ஒரு பெண் ராசியாகும். பஞ்சபூத தத்துவத்தில் நலத்தன்மை கொண்டது. சிரம் உபயம் என்று சொல்லப்படும் 3 பிரிவுகளில் உயர்வான சரமைப்பில் உள்ள சனியின் ராசி. இந்த வீட்டின் அதிபதி சனியிடம் இருக்கும் சில நல்ல குணங்களை கொண்டது இந்த ராசி. மகர லக்கணத்தில் பிறந்தவர்கள் கடுமையான உழைப்பாளிகளாக இருப்பார்கள். மிகுந்த பிடிவாதக்காரர்கள். யார் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். தனக்கென ஒரு தனிப்பாணை கொண்டவர்கள். 10 பேர் செய்யும் விஷயத்தை செய்ய மாட்டார்கள். 11ஆக ஒன்றை கண்டுபிடித்து அதை செய்வார்கள். தன் மனதிற்கு சரி என்று படக்கூடியது மட்டுமே இவர்கள் செய்வார்கள்.
சனியின் உள்ளநெறித்தனத்தை யாரும் உணராத வண்ணம் செய்வார்கள். டீசெண்டான குழப்பவாதிகள். அடுத்தவர் படும் துன்பத்தை பார்க்கையில் அனுபவிக்கட்டும் என்ற எண்ணம் இருக்கும். துடிப்பானவர்கள். மொத்தத்தில் சனியின் ஓரளவு சுபகுணம் மகர லக்கணத்திடம் பிறந்தவர்களிடம் இருக்கும். அடுத்ததாக கும்பம். கும்ப லக்கணத்தில் பிறந்தவர்கள் சனியின் இன்னொரு வீட்டில் பிறந்தவர்கள் ஆவார்கள். ஆண் ராசி. ஸ்திரத்தன்மை கொண்டது. பஞ்சபூத தத்துவத்தில் காற்று ராசி. சனியின் சுபநிலையான ஆன்மீக முகம் இந்த ராசிக்கு உண்டு. கும்பத்தில் பிறப்பவர்கள் மிகவும் நிதானமானவர்களாக இருப்பார்கள். லக்கணநாதன் சனி பாவத்துவம் பெற்றிருந்தால் அல்லது லக்கணத்திலேயே இருந்தால் மந்த புத்தி உடையவர்களாக இருப்பார்கள். கும்பத்தில் பிறந்து சனி நேர்வலு பெற்றவர்கள் நிச்சயம் குள்ளமானவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு பின்னால் ஒருவர் இருந்து எதுவானாலும் செய்ய தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஒருவரின் தோள் மீது சாய்ந்து கொண்டு இருப்பவர்கள். சாகப்போகிறேன், சீக்கிரம் தண்ணி கொண்டு வா என்று சொன்னால் செத்த பிறகுதான் கொண்டு வருவார்கள். எதையும் சீக்கிரமாக செய்வார்கள் என்று எதிர்பார்க்கவே முடியாது. தேர் போல அசைந்து நிதானமாகத்தான் வருவார்கள். செயல்களும் அவ்வாறே செய்வார்கள். அதே நேரத்தில் நுணுக்கமான மெதுவாக செய்யக்கூடிய வேலைகளில் அபாரமான திறமை கொண்டவர்கள். கலற்றி மாற்றும் விஷயங்களில் நிபுணத்துவத்தை காட்டுவார்கள். பைலட், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் போன்ற வேலைகளை விரும்பி செய்வார்கள். லக்கணத்துடன் குரு கேது தொடர்பு கொண்டிருந்தால் தூய்மையான ஆன்மீகவாதியாக இருப்பார்கள். தாழ்வு மனப்பான்மையும் இருக்கும். சனி சுபத்துவம் பெறாவிட்டால் பொறாமை, வஞ்சகம், காலை வாரும் குணம் அதிகமாக இருக்கும். ஏன் என்று எப்போதும் எதிர்கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். எதையுமே குறை சொல்லுவார்கள். அடுத்ததாக மீன லக்கணத்தில் பிறந்தவர்களின் குணங்களை, செயல்திறனை பார்ப்போம். மீனம் குருவின் இன்னொரு வீடாகும். ராசி கட்டத்தின் இறுதி வீடு. இது பெண் ராசி. பஞ்சபூத தத்துவத்தில் நீர் ராசி. உபயத்தை குறிப்பது. இந்த வீட்டின் அதிபதி குரு என்பதால் குருவின் நற்குணங்கள் அனைத்தும் இவர்களிடம் இருக்கும். நம்பிக்கைக்கு உரியவர்கள், நல்ல நடத்தையும் நன்றியும் உள்ளவர்கள். மீன லக்கணத்தில் பிறந்தவர்கள். லக்கண ராஜன் குரு வலுத்திருந்தால் எறும்புக்கு கூட தீங்கு விளைவிக்காத கருணை உள்ளம் இவர்களிடம் இருக்கும். இதுவே இவர்களின் பலமும் பலவீனமாகவும் இருக்கும். இதுவும் ஒரு ஆன்மீக ராசிதான். லக்கணத்தோடு சனி கேது தொடர்பு இருந்தால் மிகுந்த ஆன்மீக ஈடுபாடு இருக்கும். அசலான களப்பற்ற ஆன்மீக எண்ணங்களை கொண்டவர்கள் இந்த லக்கணத்தில் சனி கேது இருக்க பிறந்தவர்கள். மீனத்தில் பிறந்தவர்கள் மனச்சாட்சிக்கு பயப்படுபவர்களாக இருப்பார்கள். எது போனாலும் தனது பெயர் கெட்டுவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பார்கள். பணத்தை விட பெயர்தான் முக்கியம் என்று சொல்பவர்கள். பணம் வேண்டுமா, புகழ் வேண்டுமா என்று கேட்டால் யோசிக்காமல்
புகழ் வேண்டும் என்று சொல்லுபவர்கள், இப்படித்தான் வாழ வேண்டுமென்று கோடு போட்டு வாழ்பவர்கள், எதற்கும் விலை போக மாட்டார்கள். உதவும் மனப்பான்மை கொண்டவர்கள், இரக்கம் காட்டி அடுத்தவர்களுக்கு சகாயம் செய்ய போய் ஏமாளி என்று பெயர் வாங்குபவர்கள். ஆனாலும் சந்தோஷத்துடனும் ஏமாறுவார்கள். ஏமாறுவதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். இரக்கமும் நல்ல குணமும் இவர்களது பலவீனமாக இருக்கும். ஜோதிடம் என்பது ஒரு அபாரமான கடல். அதனை ஒரு குளத்திற்குள் அடக்கிவிட முடியாது. அதேபோல ஒருவரின் வாழ்க்கை சரித்திரத்தையும் குணத்தையும் 4 வரிகளுக்குள் சொல்லிவிட முடியாது. இப்பதிவில் சொல்லியிருப்பவை அந்தந்த லக்கணத்திற்கும் அந்த வீட்டு அதிபதிக்குமான குணங்கள். இவை தவிர்த்து அந்த லக்னாதிபதியின் சுப சூட்சும வழுக்களையும், லக்கணத்தில் இருக்கும் கிரகங்கள் லக்கணத்தையும் லக்னாதிபதியும் பார்க்கும் அல்லது இணையும் கிரகங்களையும் வைத்து ஒருவரின் குணங்களை 100% உறுதியாக சொல்ல முடியும். இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் சொல்லப்பட்ட பலன்கள் பொதுப்படையானவை. மற்ற கிரகங்களின் பார்வை சேர்க்கையை பொறுத்து குணங்கள் மாறுபடும். அதை எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்திருக்கிறது, எந்த கிரகம் பார்த்திருக்கிறது என்பதை வைத்து 100% அந்த ஜாதகர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை உறுதியாக சொல்லிவிட முடியும். இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். எனது பதிவு பிடித்திருப்பவர்கள் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும், நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழுத்துமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.